வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. NMMS 2021 பார்ட் 1 மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பகுதி 1 மனத்திறன் தேர்வு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. NMMSனாலே நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். நேரம் பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்கள் அண்ட் மொத்த மதிப்பெண்கள் 90. இப்போ 1.5 மணி நேரம் எழுத போறீங்க அண்ட் 90 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதணும். தேர்வு எழுதுபவர்களுக்கான விதிமுறைகள். வினாநூல் தொகுப்பை திறப்பதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கவனமாக படிக்கவும். விடைகளை OMR விடைத்தாளில் குறிக்க வேண்டும். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா OMR விடைத்தாளில் தான் நீங்கள் குறிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தேர்வில் 90 வினாக்கள் உள்ளன. அனைத்திற்கும் கட்டாயம் விடையளிக்கப்பட வேண்டும். மொத்தமாக 90 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அனைத்திற்கும் கட்டாயமாக, ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் கட்டாயமாக கம்பல்சரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளிலிருந்து சரியான விடையினை கண்டறிந்து அதை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்பு நிற, ஸோ நீங்கள் இதை ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவினால் தீட்ட வேண்டும். டிக் மற்றும் கிராஸ் ஆகிய குறியீடுகளை OMR விடைத்தாளில் செய்யக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த போல் ஒரு ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்டில் போயிட்டு டிக்கோ இல்லை இந்த ரவுண்டுக்குள்ளே க்ராஸோ பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அந்த ரவுண்டை ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கணும். அது என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேட் பண்ணி கொடுக்கணும். இந்த வினாத்தாளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவு மிக குறைவானதாக இருப்பதால் எந்த ஒரு வினாவிற்கும் கூடுதல் நேரத்தை செலவழிக்காமல் நேரத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தவும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வினாவிற்கு விடை தெரியவில்லை என்றால் அதிலேயே கால விரயம் செய்யாமல் அடுத்த வினாவிற்கு செல்லவும். நேரம் இருந்தால் முதலில் விட்டு சென்ற வினாக்களை முயற்சி செய்யவும். ஸோ சில கொஷின்ஸ் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ 90 கொஷின்ஸை நம்ம 90 மினிட்ஸில் எழுத போகிறோம். அப்போ ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எல்லா கொஷினும் 1 நிமிஷத்தில் நம்ம பண்ணணும். எல்லா கொஷினும் 1 நிமிஷம் எடுத்துக்காது. ஒரு சில கொஷினை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஷார்ட் டைம் எடுத்துக்கிறீங்கன்னா எது ரொம்ப ஹார்டஸ்ட்டாக இருக்குதோ அதுக்கு நீங்கள் 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் நீங்கள் நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த டைம் கன்சப்ஷன் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படும். ஸோ ஈச் ஒன் கேரி 1. ஸோ ஒரு ஒரு கொஷினுக்கு 1 மார்க் தராங்க. தேர்வு முடிந்த பிறகு OMR விடைத்தாளை மட்டும் அரை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கவும். ஸோ அங்கே வந்து டீச்சர்கிட்ட இன்விஜிலேட்டர்கிட்ட உங்களுடைய OMR ஷீட்டை கொடுத்துருங்க. வினா நூல் தொகுப்பை தேர்வர் எடுத்து செல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய கொஷினை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படின் 7 இலக்க பதிவெண்ணை தவறாமல் குறிப்பிடவும். நீங்கள் போனோடனே இன்விஜிலேட்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்டே உங்களுடைய பதிவெண் இந்த இடத்துல எல்லாம் எழுத சொல்லுவாங்க. இந்த இடம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த 7 டிஜிட் நம்பர்ஸை இங்கே எழுதுவீங்க இல்லையா, இதை வந்து மறக்காமல் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் தேர்வு. டைரக்ஷன் கொஷின் நம்பர் 1 to 7. வழிமுறை வினா எண் 1 முதல் 7 வரை. Find the next term for the following series. ஸோ 1 to 7 வரைக்கும் அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கமா கொடுத்து சில நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இது என்ன வழிமுறையில் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் போடணும். இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த OMR ஷீட்டில் போயிட்டு ஷேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1, 4, 27, 16, 125, 36 டேஷ். இது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு இதை பார்த்தோன்னே தெரியுது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்கணும், இல்லைனா கியூபிக் நம்பர்ஸாக இருக்கணும். நல்லா பாருங்கள், 1 அப்படிங்கிறது 1 கியூப் அப்படின்னு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இது 2ல தான், பட் என்ன வந்துன்னா ஸ்கொயர். இது 3 கியூப், இது 4 ஸ்கொயர், இது 5 கியூப், இது 6 ஸ்கொயர். அப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 முடிச்சாச்சு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், 7 தான் வந்திருக்கணும். அப்போ 7 இப்போ நல்லா பாருங்கள், இதுக்கு அடுத்து இங்கே ஜம்ப் ஆகுது. அண்ட் ஒரு நம்பரை விட்டு ஜம்ப் ஆகுதுன்னா இங்கேயும் இந்த நம்பரை விட்டுட்டு இங்கே போகணும்னா 7 தான் இருக்கும். அண்ட் 7 கியூபாக தான் இருக்கும். 7 ஸ்கொயர் வந்திருக்காது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் 7 கியூப் எப்படி எழுதலாம். நம்ம
7 into 7 into 7. அப்போ 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7 7 49 49 7 343. ஸோ உங்களுடைய விடை 343. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க 0.5, 0.55, 0.65, 0.8, டேஷ். ஓகே, என்ன ஜென்ரல் பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 0.5லேருந்து 0.55 எப்படி வந்திருக்கும்? ஸோ மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 0.55 மைனஸ் 0.5 ரெண்டையும் கழிங்க, என்ன வருது? 0. ரெண்டையும் கழிங்க 5. இங்கே 5ல் 5 போச்சுன்னா 0.05. அப்போ இதுக்கு உள்ள வித்தியாசம் 0.05. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கும் பாருங்க. இப்போ 0.65லேருந்து 0.55 கழிக்கணும். ஆமாம், 55 கழிங்க, என்ன கிடைக்குது? 0.10. ஓகே, அப்போ 0.10. ஓகே, இதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ 65லேருந்து 80 எப்படி ஆயிருக்கும்? ஸோ 0.8, 0.65. ஓகே, கழிங்க. இப்போ 8 பக்கத்தில் ஒன்றும் இல்லை, சில 0 போட்டுக்கிறேன். ஸோ 7, 10ல் 5 போச்சுன்னா 5, 7ல் 6 போச்சுன்னா 1.0. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 0.15. அப்போ என்ன தெரியுது? இங்கே 5, இங்கே 10, இங்கே 15. அப்போ இங்கேருந்து இங்கே என்ன ஆட் ஆகிருக்கணும்? 0.20. கரெக்டாக? அதை பாருங்கள், 5, 10, 15னா அடுத்தது 20 தான் வந்திருக்கும். அப்போ எப்படி ஆட் பண்ணியிருப்போம்? 0.8 கூட 0.20 ஆட் பண்ணியிருப்போம். ஆமாம், இங்கே ஒன்றும் இல்லை, ஸோ நான் 0 போட்டுக்கிறேன். 0க்கு 0, 8 2 கூட்டினா 10க்கு 0, மிச்சம் 1 இங்கே வந்து உட்காரும். ஸோ அப்போ 1. இது அப்போ 1.0ங்கிறதும் ஒன்று தான், 1ங்கிறதும் சமம் தான். ஸோ 1 தான் இதோடைய ஆன்சர். ஸோ இங்கே 1 வந்திருக்கணும். தேர்ட் கொஸ்டின் 30, 45, 75, 105, 165 டேஷ். 30லேருந்து 45 எப்படி ஆயிருக்கும்? ஸோ 15 வித்தியாசம், 15 கூட்டணும். 45லேருந்து 75னா 30, 75லேருந்து 105னா 30 கூட்டியிருப்பாங்க. ஆமாம், எல்லாமே ப்ளஸ்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 105லேருந்து 125 எப்படி வந்திருக்கும்? +60. ஸோ இதில் என்ன தெரியுது நமக்கு? ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் ஏதாவது தெரியுதான்னா கிடையாது. ஸோ அப்போ நம்ம வேறு மாதிரியான பேட்டர்ன் எடுத்தாகணும். ஸோ இது நான் இப்போ ரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பாருங்கள், இங்கே கடைசியில் என்ன முடியுது? 0, இங்கே 5, 5, 5, 5. நிச்சயமாக இது 5th டேபிள், அதாவது 5ஆம் வாய்ப்பாடில் வந்திருக்கும் தானே? ஆமாம், சரி. அப்போ 5 அப்படிங்கும்போது இது பாருங்கள் 30 வரணும் அப்படின்னா, இப்போ 5, இப்போ 15 இன்ட்டு நம்ம ட்ரை பண்ண வேண்டியது 15 இன்ட்டு 2 டைம்ஸ் போடுங்க. 15 2 30 கிடைச்சிருதா? ஆமாம். அதே போல் இது பாருங்கள், 15 இன்ட்டு 3 டைம் என்ன கிடைக்குது? 45. ஓகே, இப்போ இங்கே வாங்க, 15 இன்ட்டு 5 டைம் போடுங்க. 15 5 எவ்வளோ? 75. இப்போ இங்கே வாங்க, இப்போ 15 இன்ட்டு 7 டைம் பாருங்கள், 105. 15 7 105. அப்போ இது என்ன வந்திருக்கும்? ஸோ 15 இன்ட்டு 11 165. அப்போ நிச்சயமாக இங்கே பாருங்கள், எல்லாமே என்ன மாதிரி வந்திருக்கு? 2 3 5 7 11. ஸோ இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 2 3 5 7 11க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் என்னது? 13. ஓகே, அதே போல் இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே 15 காமனாக இருக்குது, ஜென்ரலாக இருக்குங்களா? ஸோ 15ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன விடை வருது? 5 3 3 + 1 4 45. ஸோ 1 5 1. ஸோ அப்போ என்ன கிடைச்சிருக்கும்? 195. ஸோ உங்களுடைய 4th ஆப்ஷன் தான் இங்கே கிடைச்சிருக்கும். ஓகே, அதுதான் உங்கள் ஆன்சர். 4th கொஷின் ABVDCFDHE டேஷ் டேஷ். இங்கே 2 டேஷ் வந்திருக்கு. ஓகே, அப்போ நிச்சயமாக இதில் 2 விதமான தொடர் வரிசை, அதாவது சீக்வன்ஸ் தான் போயிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி, டிக்கு அப்புறம் இ, அப்புறம் இக்கு அப்புறம்னா இப்போ ஆக்சுவலாக என்னாச்சு? ஒவ்வொரு என்ன விட்டுட்டு தான், ஒவ்வொரு லெட்டர்ஸை விட்டுட்டு தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நிச்சயமாக இக்கு அப்புறம் ஒரு லெட்டரை விட்டுட்டு இங்கே என்ன வந்திருக்க முடியும்? எஃப் வந்திருக்க முடியும். ஓகே, ரைட். அதே போல் இங்கே பாருங்கள், பி அப்புறம் சியை காணோம், டி வந்துருச்சு. ஓகே, அடுத்தது ஓகே, டி இ இல்லை, எஃப் வந்துருச்சு, இ மிஸ் ஆயிடுச்சு. எஃப்க்கு அப்புறம் ஜி இல்லை, ஹெச் வந்துருச்சு. அப்போ ஹெச்சுக்கு அப்புறம் இங்கே தானே வந்திருக்கணும், ஹெச்சுக்கு அப்புறம் ஐ மிஸ் ஆகிட்டு ஜே தானே வந்திருக்கணும். அப்போ உங்களுடைய விடை ஜேஎஃப், 3rd ஆப்ஷன்.
இந்த கொஸ்டினை பாருங்க, பிடிஎஃப் கமா சிஎஃப்ஐ கமா டிஹெச்எல் கமா டேஷ். ஓகே, இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்க, பி, பிக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் டி. அப்போ டிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும், இங்கே ஃபஸ்ட்டு இ வந்திருக்கணும். அப்போ அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சது இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன் நம்ம விட்டுறலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த 3ல் தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டிக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது, எஃப். அப்போ ஏபிசிடியில் டி வந்துருச்சு, ஈயை காணோம். ஸோ இ இல்லை, ஒரு எழுத்து விட்டுருச்சு. ஸோ இ இல்லை, இஎஃப், எஃப் வந்திருக்கு. அப்போ அதுக்கப்புறம் அந்த சென்டர் எழுத்து என்னதுக்கு, இஎஃப்க்கு அப்புறம் ஜியை விட்டுட்டு ஹெச் வந்திருக்கு. அப்போ ஹெச்சை விட்டுட்டு இங்கே என்ன வந்திருக்கணும், ஹெச்சுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஐயை விட்டுட்டு தானே ஜே தானே வந்திருக்கணும். ஆமாம், ஓகே. அப்போ நிச்சயமாக ஜே போடும்போது நமக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி நீங்கள் அரை நிமிஷமாக குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஓகே, எதுக்கும் அடுத்தது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இதை உங்களுக்கு அழிச்சிட்றேன், இந்த மேலே இருக்கிறதெல்லாம். ஸோ நீங்கள் ஏபிசிடி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறனால நீங்கள் அதை மைண்ட்லேயே வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது என்ன எடுக்கணும் நம்ம, எஃப்க்கு அப்புறம் ஐ வந்திருக்குது. ஓகே, எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்க முடியும், ஜிஹெச். ஸோ இது ரெண்டையும் விட்டாச்சு, ஜிஹெச் ரெண்டையும் விட்டு ஐ வந்திருக்கு. ஐக்கு அப்புறம் ஜேகே ரெண்டுமே விட்டாச்சு, எல் வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக இங்கேருந்து என்ன வந்திருக்கணும், 2 விட்டுட்டு தானே வந்திருக்கணும். எல்லுக்கு அப்புறம் எம், என்னை விட்டுட்டு இங்கே ஓ தான் வந்திருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்க முடியும், இஜேஓ. இதுதான் நம்மளுடைய விடையாக இருந்திருக்க முடியும். 6th கொஷின், Z2A X3D V5H T7M R11S கமா டேஷ். ஆர்லேருந்து என்ன இருக்குது, ஆர்லேருந்து டி வந்திருக்கு. அப்போ RST, யூக்கு அப்புறம் வி, டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ், ஒய்க்கு அப்புறம் தான் இசட்ஸ். அப்போ ஒரு எழுத்தை வந்து விட்டுட்டு தான் வந்திருக்குது. ஸோ ஆர் வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்க முடியும், கியூ இருந்திருக்கும். ஸோ அப்போ கியூவை விட்டுட்டு தான் இங்கே என்ன இருந்திருக்க முடியும், பி தானே இருந்திருக்க முடியும். ஸோ இப்போ பி, எல்லா இடத்துலையும் பி தான் இருக்குது. ஓகே, அதுலேயே நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும், ஏன்னா ஏகப்பட்ட பி, 4மே பி இருக்குது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒரு லெட்டரை போட்டு பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து 2 இருக்குது. ஆமாம், அடுத்தது 3, 5, 7, 11. இதை பாருங்கள், உங்களுக்கு இது வந்து பகா எண், அதாவது ப்ரைம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி தெரியுதா. ஸோ 2, 3, 5, 7, 11. 11க்கு அப்புறம் என்ன பகா எண் வர முடியும், 13. ஸோ அப்போ அதுதான் உங்களுக்கு அடுத்தது இருக்க முடியும். ஸோ அப்போ P13. ஸோ P13 இருக்கிறது இந்த இடமும் இருக்குது, இந்த இடமும் இருக்குது. அப்போ அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஆன்சர் எங்கே வருதுன்னு தெரிஞ்சிச்சு. இது ரெண்டையும் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பாருங்கள், ஏக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, டி வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன மிஸ் ஆயிருக்கு, பியும் சியும் மிஸ் ஆயிருக்கு. அண்ட் டிக்கு அப்புறம் இங்கே ஹெச் வந்திருக்கு. அப்போ இஎஃப்ஜி 3மே மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஹெச்சுக்கு அப்புறம் எம் வந்திருக்கு. அப்போ IJKL 4 லெட்டர் மிஸ் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு சீரீஸ்லும் பாருங்கள், ஒவ்வொரு சீக்வன்ஸில் பாருங்கள், இங்கே அதாவது இங்கே 2 லெட்டர், இங்கே 3 லெட்டர், இங்கே 4 லெட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே வரணும்னா என்னென்னலாம் போயிருக்கு, எம்முக்கு அப்புறம் என், ஓ, பி, கியூ, ஆர். ஸோ அப்போ 5 லெட்டர் வந்துருச்சா. அப்போ எஸ் வந்திருக்கு. எஸ்ஸுக்கு அப்புறம் அப்போ என்ன, இங்கே 5 லெட்டர் மிஸ் ஆகுதுன்னா இப்போ 6 லெட்டர் மிஸ் ஆயிருக்கும் தானே. அப்போ எஸ்ஸுக்கு அப்புறம் எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், இசட். அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ 7th சம் பாருங்க, 1, 2, 6, 15, 31, 56 டேஷ். இப்போ இங்கே என்ன இருக்குது, 1. இப்போ 1க்கு அப்புறம் 2 வந்திருக்கு. சரி, அப்போ வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் 1. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க 4. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 9. 15க்கு 31க்கு என்ன டிஃப்ரென்ஸ், 16. ஓகே, 31க்கு 56க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க முடியும், 25. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு இது வர்க்க எண் மாதிரி தெரியுதா. அதாவது 1ங்கிறது 1 ஸ்கொயர், 4ங்கிறது 2 ஸ்கொயர்டு, 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர்டு, 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர்டு, 25ங்கிறது 5 ஸ்கொயர்டு. ஓகே, அப்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே என்ன வந்திருக்க முடியும், 6 ஸ்கொயர்டு தான் நான் வந்து கூட்டியிருக்கணும். 6 ஸ்கொயர்டு உங்களுக்கு தெரியும், 6 பெருக்கல் 6 என்ன வரும், 36. 36 கூட இங்கே லாஸ்ட்டாக கிடைச்ச நம்பர் என்ன, 56. ரெண்டையும் கூட்டுங்க. ஸோ
92. அப்போ உங்களுடைய விடை என்னவா இருந்திருக்க முடியும்? 92 இருந்திருக்க முடியும். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 8 to 10. வழிமுறை வினா எண் 8 முதல் 10 வரை. Term in the number series is wrong. Find out the wrong term in the following sequence. பின்வரும் தொடர் வரிசையில் ஒரு எண் தவறாக உள்ளது. தவறான எண்ணை கண்டறியவும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இது பாருங்க 8th கொஸ்டின்ல 720, 120, 24, 8, 2, 1 கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான். நான் வந்து 1, 2, 8, 24, 120, 720. ஸோ நான் வந்து அசெண்டிங் வாய்ஸ், அதாவது ஏறு வரிசையில் நான் எழுதிக்கிட்டேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக. ஓகே, இப்போ பாருங்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 720 வரைக்கும் போகுதுன்னா நிச்சயமாக இது ஒரு பெருக்கல்ல தான் இருந்திருக்க முடியும். கூட்டலில் நீங்கள் கூட்டி கூட்டி போட்டிருக்க முடியாது. ஸோ அப்போ பெருக்கல்ல தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2 வரும். ஆமாம். அடுத்து 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா 8 வரும். ஓகே, 8ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன வந்திருக்கணும்? 24 வந்திருக்கணும். ஓகே, இது ரெண்டையும் பெருங்க. 24, 5, 120. ஓகே, 120 பெருக்கல் 6, 720. ஸோ இது இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், நம்ம தவறானது தான் நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் பாருங்கள், இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் வந்திருக்குது பாருங்கள். 4, 3, 2க்கு அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த 2 இடம் மட்டும் மாறி போய் இங்கே 5, 6 அப்படின்னு இருக்குது இல்லையா? அப்போ இதில் தான் ஏதோ ஒன்று தவறாக இருக்க முடியும். ஸோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 1லேருந்து 2 ஆஸ் யூஷுவல் வந்திருக்கும். ஓகே, 2க்கு அப்புறம் இப்போ இது வந்து 2ஆல் பெருக்கியிருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம 3ஆல் தானே பெருக்கியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் இங்கே வந்து 5ஆல் பெருக்கியிருக்கணும். அடுத்தது இங்கேருந்து இங்கே வரணும்னா 6ஆல் பெருக்கியிருக்கணும். அப்போ இங்கேருந்து இது எதால் பெருக்கியிருக்கணும்? 4ஆல் தான் பெருக்கியிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, ரைட். இப்போ இங்கே வந்து 2, 2ன்னு வந்திருக்கும். அடுத்தது இங்கே வந்து 2, 3, 6ன்னு வந்திருக்கணும். 2, 3 இந்த இடம் பார்த்தீங்கன்னா 6ன்னு வந்திருக்கணும். 6ன்னு வந்திருந்தா சரி. ஓகே, அதுக்கப்புறம் 6, 4, ஆக்சுவலாக 6, 4 தானே இங்கே 4, 24. ஓகே, 24, 5, 120. 120 × 6, 120 × 6 தான் நமக்கு 720ன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தவறானது வந்திருக்குது பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது தவறான விடை. விடை பார்த்தீங்கன்னா 8 அப்படி. 9th கொஸ்டின் பாருங்க. 6, 10, 20, 25, 48, 52, 104. 6லேருந்து 20 எப்படி போயிருக்கும்? 14 கூட்டுனா. ஓகே, 20லேருந்து 48 எப்படி போயிருக்கும்? ஸோ 28 கூட்டினா. ஓகே, 48லேருந்து 104 எப்படி? 56 கூட்டினா. ஸோ அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 14, 28, 40, 56. அப்போ 14 2ஆல் பெருக்குனா 28 வரும். அண்ட் 28 2ஆல் பெருக்குனா 56 வரும். ஓகே, இதை மனசில் வச்சுக்கலாம். இப்போ கீழே இருக்கிற பேட்டர்னும் பாருங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிறது பார்க்கணும். வந்து 25 போகணும்னா என்ன கிடைச்சிருக்கும்? 15. ஓகே, 25லேருந்து 52 போகணும் அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும்? ஸோ 27. 27 கூட்டினா 52 கிடைக்கும். ஆமாம், ஆனால் இதில் எந்த விதமான ஒரு ஒழுங்குமுறையும் காணோம் இல்லையா? அதனால நம்ம இந்த 14ங்கிறத இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 10லேருந்து 14 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 24 கிடைச்சிருக்கும். 24. ஓகே, அதே போல் இப்போ இந்த 24 கூட இங்கே 28 கூட்டியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல 24 கூட 28 கூட்டியிருந்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும்? 52. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே கிடைச்சிருக்கு, 52. அப்போ நிச்சயமாக இங்கே 15 அப்படிங்கிறது பதிலாக 14 தானே இருந்திருக்கணும். ஆமாம், அப்போ நம்மளுக்கு இங்கே கிடைச்ச இந்த 25 தான் தவறானதாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இதனுடைய விடை பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ 10வது சம் பாருங்க. 520, 328, 232, 178, 160, 148, 142. சரி, இதைத்தான் நான் இப்போ வந்து இங்கே இப்படி எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த பெரிய நம்பர் வந்து, அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும்போது, இறங்கு வரிசையில் இருக்கும்போது ஒரு குழப்பம் ஏற்படும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இதை நான் ஏறு வரிசையில் எழுதியிருக்கேன். ஓகே, 142, 148, 160, 178, 232, 328, 520. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 142க்கும் 148க்கும் என்ன வித்தியாசம்? 6. 148 + 12 பண்ணால் 160. 160 கூட + 18 பண்ணால் 178. 178 + 54 பண்ணால் 232. 232 + 96 பண்ணால் 328. இது ரெண்டையும் 192, அதாவது 328 கூட 192 ஆட் பண்ணால் 520. ஸோ இதை தான் நான் இங்கே கழிச்சு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. தட் இஸ்
232லேருந்து 178 கழிச்சா 54, 328லேருந்து 232 கழிச்சா 96, 520லேருந்து 328 கழிச்சா 192 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த இடத்துல இருந்து பாருங்க, 6லேருந்து இதை பெருக்கல் என்ன பண்ணால் நமக்கு கிடைக்கும், பெருக்கல் 2 பண்ணால் 12 கிடைக்கும். ஓகே, இது வந்து இன்ட்டு 2 பண்ணனா நமக்கு இங்கே 24 தான் வந்திருக்கணும், பட் 18 வந்திருக்கு. இது அப்படியே வச்சுக்குவோம். அண்ட் 18 பெருக்கல் 3 பண்ணால் நமக்கு 54 கிடைக்கும். ஓகே, அப்புறம் 54லேருந்து 96 இதுவும் கிடைக்காது. ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே 96லேருந்து இது பண்ணோன்னா பெருக்கல் 2 பண்ணால் 192 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட பெருக்கல் 2ங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா, 2 இடத்துலையுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 கிட்ட இல்லை. ஸோ இந்த 18 கிட்ட இருந்து இங்கே 54 வரைக்கும் தான். 96 தான் கரெக்டாக இருக்குல்ல, 96 பெருக்கல் 2 192 கரெக்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த 18 54 இந்த 2ல் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்க முடியும். சரி, இந்த இடம் இருக்கு இல்லையா, 12 2 எவ்வளோ, 24. ஸோ இங்கிருந்து 24 ஆட் ஆயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 160 கூட 24 ஆட் ஆயிடுச்சுன்னா 184ன்னு இருந்திருக்கணும் இல்லை இந்த இடம். ஓகே, இது கூட என்ன பண்ணணும், ஸோ 24ஓட 2ஆல் பெருக்கியிருக்கணும். ஸோ 48 இங்கே வாங்க, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 184 கூட 48 கூடுங்க, என்ன உங்களுக்கு கிடைக்குது, சரி 8 4 12. ஓகே, ஸோ 8 4 12 1 13, 232. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கணும், 232. இது கரெக்டாக கிடைச்சிருச்சு இல்லையா. ஓகே, அதுக்கு மேலே நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கேருந்து 48 × 2 நம்மளுக்கு 96 கிடைச்சிருச்சு. இதோ இங்கே இருக்குது. 96 பெருக்கல் 2 192 அதுவும் இங்கே இருக்குது. அப்போ பிரச்சனை நமக்கு இருந்தால் இந்த இடம் தான். ஸோ 178. ஸோ விடை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 178. That's all. Like, share and subscribe Shifa Diaries.